the finest furniture destination of Tamil Nadu, Newman's Furniture and Homestyle, Coimbatore. கோவையில் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் வாபஸ் பெற வலியுறுத்தி கைகளை தட்டி கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் விவசாய சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி 3 வாரங்களாக டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 87 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு. பழனிசாமி தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கைகளை தட்டியபடி மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 52 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்றும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு தொடுத்திருக்கக்கூடிய 3 வேளாண்மை சட்டங்களை எதிர்த்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் 2ஆம் நாள் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். வழக்கம் போல் எங்களை கைது செய்து காவல்துறை இப்பொழுதும் எங்களுக்கு காவல்துறை அழைத்து செல்கிறார்கள் வண்டியிலே. ஆனால் எங்களுடைய போராட்டம் கோவையிலே தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம். நாளை கனியூர் டோல்கேட்டை விவசாயிகள் முற்றுகையிடுகிறோம் என்கிற போராட்டத்தை நடத்திருக்கின்றோம் விவசாயிகள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் வகையான போராட்டங்கள் கோவையில் துவங்கும். டெல்லி விவசாயிகள் பிரச்சனை தீர்வு வரைக்கும் தமிழகத்திலும் விவசாயிகள் போராட்டம் தொடரும் என்பதை உங்கள் மூலமாக அரசுக்கு, மத்திய மாநில அரசுக்கு விவசாயிகள் சார்பாக, போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அரசுகளுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றோம்.